அன்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கர்ண யட்சினி உபாசன முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா, கர்ண யட்சினியை ஆவாகனம் பண்ண உருவச்சிலை. இந்த உருவச்சிலை பார்த்திங்கன்னா மரப்பொம்மை தான், சரிங்களா? கர்ண யட்சினியை ஆவாகனம் பண்ணுறதுக்கு நீங்கள் மரப்பொம்மையில் ஆவாகனம் பண்ணலாம், இல்லை பாசான கட்டில் ஆவாகனம் பண்ணலாம், கல் சிலையிலையுமே ஆவாகனம் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வழிமுறை இருக்குது. நாம் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மரச்சிலையில் மரப்பொம்மையில் ஆவாகனம் பண்ணியிருக்கோம். இது யாருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, இது சிங்கப்பூரை சேர்ந்த நபருக்கு நம்ம பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணி கொரியரில் தான் வாங்கிக்கிறாங்க. நேரில் வாங்கலை, கொரியரில் தான் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ண விஷயம் இது. இதை என்ன முறையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காளிமாமனுடைய பழமையான மாந்திரிக ஓலைச்சுவடியில் உள்ள முறைப்படி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, யட்சினியை பற்றி நிறைய நல்ல விஷயங்களும் வெளியில் பரவிக்கிட்டு இருக்கு. அதே போல் யட்சினியை பற்றி ஒரு தவறான புரிதலான ஒரு விஷயங்களுமே வெளியில் பரவிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இது பார்த்திங்க அப்படின்னா கர்ண யட்சினி. இது முழுக்க எதற்கு பயன்படுத்துகிறாங்க ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னா, ஒன்றும் பாதுகாப்பு, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா குறி சொல்கிறதுக்கு, முக்காலத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த யட்சினியை பயன்படுத்துகிறாங்க. இது யார் வேணுமாலுமே பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு எனக்கெல்லாம் குறி சொல்ல தெரியாதுன்பாங்க இல்லையா, அவங்களுக்காக உள்ளது தான் இது. அணுவும் ஏற்கனவே குறி சொல்லவங்க தான் கர்ண யட்சினிலாம் பயன்படுத்தணுங்கிறதே கிடையாது. கர்ண யட்சினியை நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா முக்காலத்தையும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அதாவது உங்களை தேடி ஒரு நபர் வர்றாங்க, இல்லை நீங்களே குறி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஏன் வந்திருக்காங்க, அதாவது என்ன மனநிலையில் அவங்க வந்திருக்காங்க, எதை தேடி வந்திருக்காங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்க நபர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அப்படிங்கிறத கேட்காமலே இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தெளிவாக இதில் குறி சொல்ல முடியும், சரிங்களா? இன்னொரு இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் தெய்வத்தை இறக்கி குறி சொல்லும்போது ஈஸியாக தெய்வத்தை கட்டுவாங்க. தெய்வம் சில விஷயங்கள் கட்டுப்பட்டுரும். ஒரு தீட்டு அந்த மாதிரியான விஷயத்துக்கே கட்டுப்பட்டுரும். ஒரு சில தோஷம் சாபத்துகளுக்கெல்லாம் தெய்வம் கட்டுப்பட்டுரும். நீங்கள் குறி சொல்கிறவங்கள தெய்வத்தை வச்சு குறி சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருப்பாங்க, சடன் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. ஆனால் யட்சினிகளை வச்சு குறி சொல்கிறவங்க அந்த பிரச்சனை இருக்காது. அவங்க மேலே கண்டினியூஸாக போய்ட்டும், கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் வரும் குறி பார்க்குறதுல, சரிங்களா? அது அந்த அளவுக்கு பிரமிப்பாக இருக்கும். இந்த யட்சினிகளோட குறி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களுமே சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அதை சொல்லும்போது, குறியாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதனால் கூட்டங்கிறது ரொம்ப அதிகமாக வரும், பேரு புகழும் எடுக்கலாம், சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, யட்சினிகளை நம்ம வழிபாடு பண்ணும்போது இது ரொம்ப பாதுகாப்பாகவும் நமக்கு இருக்கும். முதல் விஷயம், நான் யார் கேட்டாலும், அது எந்த யட்சினியாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யட்சினி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் எதுவுமே செய்ய இயலாது. ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அதே போல் இந்த மாந்திரிகர்களால் இது ஒன்றும் முடியாது. நான் குறிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, இந்த போட்டி பொறாமையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாந்திரிகனை கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்தமனம் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடக்கி போட்டுருவாங்க, வளர விடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் இதில் பண்ணவே முடியாது. ஏன்னா முதல் விஷயம் பாதுகாப்பாக நிற்கும். அது தெய்வங்கள் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு விலகி நின்றுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான யட்சினிகளில் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கும். லைஃப் லாங் பேரு புகழோட நம் குறியில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும் கர்ண யட்சினியோட
குறி பார்த்தீங்க அப்படின்னா. எச்சினிகள் வந்து ஏகப்பட்ட எச்சினிகள் இருக்குது. எல்லா எச்சினிகளுமே குறி சொல்ல கிடையாது. குறி சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6, 7, அதாவது ஜோடிகளில் வந்து சொல்லப்படுறது வந்து 64 எச்சினிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த 64 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பல மாந்திரிக சுவடிகள்லையும் அந்த 64க்குள்ளே டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது ஒரு இதில் வந்து 64 எச்சினி கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 3-4 எச்சினிக்கு பதிலாக வேறு 3-4 எச்சினி வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த சுவடியில். அதாவது உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 மாந்திரிக ஓலைச்சுவடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முதல் ஓலைச்சுவடியில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 64 எச்சினிகள் பெயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னொரு மாந்திரிக ஓலைச்சுவடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 இல்லை 60 இந்த மாதிரி தான் ஒத்து போகும் ரெண்டுக்கும். மீதி உள்ள அந்த 4 எச்சினிகள் வந்து இதில் கொடுத்துருக்க எச்சினியவே கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க வேறு எச்சினி கொடுத்துருப்பாங்க. இதுக்காக இது வந்து தப்பு அப்படின்னு கிடையாது. ஏன்னா எச்சினிகள் வந்து நிறைய உண்டு. அதில் முக்கியமானது தான் இந்த 64 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நீங்கள் 18 சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சித்தர்கள் ஏகப்பட்ட பேர். அப்போ சித்தர்கள் 18 பேர் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது, அவங்க ஏகப்பட்ட பேர். அதில் முக்கியமானவங்க தான் இந்த 18 பேர் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் எச்சினிகளில் வந்து முக்கியமானவங்க தான் இந்த 64 பேர். சரிங்களா? அந்த 64 எச்சினிகளில் குறி சொல்கிறதுக்குன்னு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 7, 8 அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நான் ஒரு நாள் அதையும் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், எந்தெந்த எச்சினி வந்து குறி சொல்கிறதுக்காக சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த ஒரு 7, 8, 10 எச்சினிகளில் 7, 8, 10 கூட இருக்காது, அது கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? குறி சொல்கிறதுக்குன்னே உள்ள எச்சினி. அந்த இதில் கர்ண எச்சினி ரொம்ப பிரபலமாக உள்ளது, முதல் இடத்துல உள்ளது. இப்போ சித்தர்களில் வந்து அகஸ்தியர் வந்து முதல் இடத்துல நம்ம சொல்கிறோம் இல்லையா, 18 சித்தர்களில். அதே மாதிரி வந்து குறி சொல்றில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 7, 8, 10 எச்சினிகளில் முதல்ல இருக்கக்கூடியது வந்து கர்ண எச்சினி. ஏன்னா இதை வந்து நம்ம வழிபடுறதும் ரொம்ப எளிமையான விஷயம். இதை வந்து நம்ம வழிபட்ட பிறகு அதில் கையில் வச்சு நம்ம கொண்டு போகிறதும் ரொம்ப எளிமையான விஷயந்தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது மற்ற எச்சினிகள் மாதிரி. அதனால தான் அதிகமான பேர் வந்து அந்த காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரி கர்ண எச்சினி அதிகமாக வந்து தேர்வு பண்ணுறாங்க. இந்த கர்ண எச்சினியை வந்து நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா முதல்ல வந்து சில நேரத்தில் வந்து நிறைய பேர் இந்த சந்தையிலலாம் ஒரு சத்தம் வரும் இல்லையா, நிறைய பேர் ஒன்றா பேசிகிட்டு இருக்க மாதிரி, அந்த மாதிரியே வந்து ஆரம்பத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பத்துலலாம் எப்போதும் இருக்காது. அந்த பூஜை நேரத்தில் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காதில் வந்து ஒரு கீச்சு குரல் மாதிரி, அதாவது இந்த எலி கத்துற சவுண்டு மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆமாம். அதுக்கடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ஸ் வந்து அப்படியே குரலாக, சத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குரலாக மாறும். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். நான் பொதுவான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நடக்கிற இது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும், நம்ம கூட தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிக்கும். பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களை பற்றின விஷயங்கள் சொல்லும், ரொம்ப டீப்பாலாம் சொல்லாது. சரிங்களா? உங்களை பற்றின விஷயங்களை சொல்லும். அதன் பிறகு நீங்கள் வந்து யாரை பற்றி நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்கள பற்றின முக்காலத்தையுமே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி கொடுத்துரும். இப்போ உங்கள் முன்னாடி யாராச்சும் வந்தாலும் அவங்கள பற்றியும் சொல்லிக் கொடுக்கும். யாராவது நீங்கள் குறி சொல்ல போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி 1000 பேர் உட்கார்ந்தாலும் அந்த 1000 பேரும் ஏன் எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வத்தை வச்சு சொல்லும்போது, ஆடி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே சொல்ல முடியாது, ஏன்னா உடம்புல வந்து அதிகமான வலி உண்டாயிரும். ஆனால் கர்ண எச்சினி வச்சு சொல்லும்போது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வராது. அவ்வளோ சீக்கிரம் மாந்திரிகர்கள் நம்மளை வந்து எதுவும் பண்ணிட முடியாது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய பலன் இருக்குது. குறியே வந்து ரொம்ப பிரமிப்பாக பேசக்கூடிய அளவுக்கு, பேரு புகழை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கர்ண எச்சினியோட முறை. இது பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் என்னென்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, காளியம்மனுடைய மாந்திரிக ஓலைச்சுவடிப்படி வந்து 2 இயந்திரம் பயன்படுத்துவோம். அதே போல் இதற்கு வந்து மூலிகை வந்து
சில பேர் வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த மூலிகையை அரைச்சி மையா கொடுப்போம். ஐயா அந்த உருவமையில் தடவி தான் ஆவகனம் பண்ணுறது. சில இங்கே இருக்கவங்களுக்கு மூலிகையை அப்படியே சேர்த்து வச்சே கட்டிடலாம். அதே போல் இதுக்கு வந்து இதெல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு உண்டான எச்சினிகளோட சிலையை வந்து பெருசாக வந்து அபிஷேகம்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஆமாம், நார்மலாகவே வச்சு நம்ம வழிபாடு பண்ணாலே போதும். அதற்கு உண்டான மந்திரங்களுமே நம்ம வந்து கொடுத்துருவோம். இந்த எச்சினிகளை வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான மந்திரமுமே நம்ம வந்து கொடுத்துருவோம். அந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் படையெல்லாம் பெருசாக கிடையாதுங்க. கருணாட்சியை பொறுத்த படையல்கள் பெருசாக போதும். அவல், பொரிகடலை, வெல்லம் இந்த மாதிரியான படையல்கள் வச்சாலே போதும். பெருசாக நம்ம வந்து அதுக்கு வந்து பலிபூச்செல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த எச்சினியானது பேச ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆமாம், இது ஒரு முறை பேச ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களால் குறி சொல்ல முடியும். குறியில் வந்து என்னை அடிச்சுக்கிற ஆளே இருக்கக்கூடாது. ஒருத்தன் யார் என் முன்னாடி வந்து இருந்தாலும் அவனை பற்றின எல்லாமே எனக்கு தெரியணும், எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கருணாட்சினியை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதே போல் எனக்கு வந்து பின்விளைவுகள்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கருணாட்சினியை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். ஆமாம், இதிலே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு எச்சினி உண்டு, தனதா எச்சினி அப்படிங்கிறது. இந்த தனதா எச்சினி அப்படிங்கிறது பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த பணமே தங்க மாட்டேங்குதுங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அதை வந்து யூஸாக இருக்கும். அதே போல் படிப்படியாக நான் வந்து செல்வம் பெருகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தனதா எச்சினி வழிபாடு பண்ணலாம். அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் அதை பற்றின தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவும் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபருக்கு நம்ம வந்து அனுப்புகிறோம். அவங்க வந்து மலேசியாவுக்கு போகுது. சரிங்களா? ஆமாம், அதனுடைய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அந்த காசு என்னை விட்டு போயிடக்கூடாது, அதே போல் எனக்கு நல்லா பணப்புழக்கம் உண்டாகணும், செல்வம் பெருகணும் அப்படின்னா தனதாய்ச்சினியை வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணலாம். இதை வந்து லைஃப் லாங் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே, அது எச்சினியாக இருந்தாலும், தனதாய்ச்சினியாக இருந்தாலும், கருணாட்சினியாக இருந்தாலும், இல்லை வேறு காளி எச்சினி, மயான எச்சினி, எதுவாக இருந்தாலுமே கண்டினியூஸாக நீங்கள் வச்சு பூஜை பண்ண அதனுடைய விஷயமே வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 நாள், 5 நாள், 1 மாதம் அப்படி வழிபட்டுட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கற்பம், அதாவது இந்த காய கற்பம்னு சொல்லணும் இல்லையா, அதுவே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வர உடம்புல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றங்கள், உடம்பு வந்து தேகம் வந்து கருப்பாக மாறுறது, உள்ளங்கையெல்லாம் சிவப்பாக இருக்கிறது, நரை வந்து மாறுறது, பித்தம், இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாம், கபம், இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா உடம்புல உள்ளது ஒவ்வொன்றா நீங்கி உங்கள் உடம்பு பார்த்திங்க அப்படின்னா கற்பமாக உடம்பாக மாற ஆரம்பிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல் தான் எச்சினிகளை நீங்கள் வழிபாடு பண்ண ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த வசியத்துவம், மோகனத்துவம் சொல்லக்கூடிய, அதாவது மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அந்த தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக காலங்காலமாக நீங்கள் வழிபாடு பண்ண இது படிப்படியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. அப்படி எச்சினிகளை பொறுத்தவரை சித்து வேலையிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் அதை வழிபாடு பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு யாரும் வந்து போக மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய, அதாவது இந்த குறி சொல்கிறங்கிறது ஒரு ஆரம்ப நிலை தான். அதையும் தாண்டி நீங்கள் வந்து அதை கொண்டு போக வந்து இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த கருணாட்சினி பிரயோக முறை வேணும் அப்படின்னா நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆமாம், கொஞ்சம் வேலை இருந்ததுனால வாட்ஸ்அப்லாம் எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து வாட்ஸ்அப் முறையில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். கால் பண்ணி அப்படின்னா சில நேரத்தில் எடுக்கலாம், சில நேரத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதனால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.